என்றவனமாக வேதத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிக்க கேட்போம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-13 முடிய. 2 Peter chapter 3 verses 1-13. பிரியமானவர்களே, இந்த 2ஆம் நிருபத்தை இப்பொழுது உங்களுக்கு எழுதுகிறேன். பரிசுத்த தீர்க்கதரிசிகளால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளையும் இரட்சகராயிருக்கிற கர்த்தருடைய அப்போஸ்தலராகிய எங்களுடைய கட்டளைகளையும் நீங்கள் நினைவு கூறும்படி இந்த நிருபங்களினால் உங்கள் உண்மையான மனதை நினைப்பூட்டி எழுப்புகிறேன். முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில், கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சைகளின்படியே நடந்து அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? பிதாக்கள் நித்திரை அடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இருந்த விதமாயிருக்கிறதே என்று சொல்லுவார்கள். பூர்வ காலத்தில் தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் ஜலத்தினின்று தோன்றி ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்கிற பூமியும் உண்டாயின என்பதையும், அப்பொழுது இருந்த உலகம் ஜல பிரளயத்தினாலே அழிந்து போகிறது என்பதையும் மனதார அறியாமல் இருக்கிறார்கள். இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாய தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் வைக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலும் இருக்கும் என்கிறதை இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகி போம், பூமியிலே அதில் கிரியைகளும் இருந்து அழிந்து போம். இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடு காத்திருங்கள். அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகி போம். அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். இது கர்த்தருடைய வார்த்தை. நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். நாம் ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கமுள்ள எங்கள் பரம தகப்பனே, எங்களை மட்டுமாக நீ தாங்கி வருகிற உம்முடைய தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் எங்களை போஷிக்கும்படியாக நீர் வைத்திருக்கின்ற நம்முடைய ஜீவ மன்னாவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவரே, நீர் எங்களிடத்துல பேசும் பொழுது ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய வார்த்தையை கேட்கவும் ஆண்டவரே உமக்காக நாங்கள் ஆயத்தப்படவும் கிருபை செய்தருளும். தேவரே, நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் பரம தகப்பனே. ஆமென். இந்த வருடத்துல திருச்சபையினுடைய கேலண்டர் பிரகாரமாக இன்று கடைசி ஞாயிற்றுக்கிழமை. வருகிற ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து திருச்சபையிலே ஒரு புதிய வருடம் ஆரம்பிக்கின்றது. இந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு சில சபைகளிலே கிறிஸ்து ராஜா என்று, கிரைஸ்ட் த கிங் சண்டே என்று சொல்வார்கள். ஒரு சில சபைகளிலே இது நியாய தீர்ப்பு ஞாயிறு, டூம் சண்டே என்று சொல்வார்கள். இந்த நியாய தீர்ப்பை குறித்து, ஆண்டவருடைய 2வது வருகையை குறித்து இந்த மாதத்திலே, இந்த நவம்பர் மாதத்திலே நாம் செய்தி தொடராக கர்த்தருடைய நாள் என்ற தலைப்பிலே நாம் தேவ செய்தியை நாம் கேட்டு வருகிறோம். The Day of the Lord is the sermon series. இந்த செய்தி தொடர்ல நாம தொடர்ந்து கேட்கின்ற ஒரு காரியம், ஆண்டவருடைய நாள் எப்பொழுது என்பது அல்ல, அது எப்படிப்பட்டது, அதற்காக நாம் நம்மை எப்படி ஆயத்தப்படுத்த வேண்டும் என்ற செய்தியை தான் நாம் கேட்கின்றோம். We are not listening to when the day of the Lord will come, or we are not here to predict when the day of the Lord will come. We are here to prepare ourselves to meet the Lord in His second coming. It is not when, but what and how to prepare to meet Him. இதில் நம்ம நான்காவது செய்தி தொடராக கடைசி செய்தியாக இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம். நாம் உபதேயான் புத்தகத்தை நாம் முதலாவதாக ஆரம்பித்தோம். அதுல ஏதோமியருக்கு விரோதமாக ஆண்டவர் நியாய தீர்ப்பும் இஸ்ரவேல் மக்களுக்கு அங்க மறுசீரமைப்பு ரட்சிப்பையும் கொடுக்கின்றார்.
அதுக்கு அடுத்த வாரம் நாம் மல்கியா தீர்க்கதரிசியின் புத்தகத்துல பார்த்தோம். அதுல நியாய தீர்ப்பு இஸ்ரவேல் மக்களுக்கே வருகின்றது. அங்கேயும் ஆண்டவர் யாரை மீட்கின்றார் என்றால் ஆண்டவருடைய நாமத்துக்கு பயந்தவர்கள் என்று பார்த்தோம். போன ஞாயிற்றுக்கிழமை 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரத்துல பார்த்தோம். அங்கே நியாய தீர்ப்பு யாருக்கு என்று பார்க்கும் பொழுது இருள அந்தகாரத்தின் பிள்ளைகளுக்கும், ரட்சிப்பு அல்லது மீட்பு என்று யாருக்கு என்று பார்க்கும் பொழுது வெளிச்சத்தின் பிள்ளைகளுக்கும் என்றும் நாம் பார்த்தோம். In Obadiah, the judgment is on Edom and the restoration is on the people of Israel. In the book of Malachi, the judgment is on the people of Israel, but there is also restoration for the remnant in Israel, those who fear the name of the Lord. And last Sunday, it's from 1 Thessalonians chapter 5. The judgment is on the people of darkness, people who reject God and His salvation. And the restoration is on those who are the children of God, or the children of light. இன்றைக்கு 4வது செய்தியாக 2 பேதுரு 3வது அதிகாரத்துல 13 வசனங்களிலே நாம் பார்க்க இருக்கின்றோம். இங்கேயும் நாம் பார்க்கின்ற இந்த காரியம் அந்த நியாய தீர்ப்பு குறித்தும் ரட்சிப்பை குறித்தும். Even in today, the 2 Peter chapter 3, we are going to see on the judgment, on whom the judgment will be there and on whom the God will restore. இந்த காரியங்களை இன்று நாம் கேட்க இருக்கின்றோம். பேதுரு எழுதின நிருபத்துல நாம் பார்க்கும் பொழுது, பேதுரு அங்கே முதல் நிருபத்தை அவர் எழுதும் பொழுது அவர்களுக்கு கொடுக்கின்ற அறிவுரை என்ன என்றால், ஆண்டவருடைய பிள்ளைகள் விசுவாசத்தின் நிமித்தம் பாடுபடுவார்கள். அந்த பாடுகளின் மத்தியில அவர்கள் உறுதியாக விசுவாசத்திலே நிலைத்திருக்க வேண்டும். In 1 Peter, what Peter wrote is that the children of God will go through persecution because of faith, and they have to endure that persecution and they have to hold on to faith. In the second letter, 2 Peter, Peter is writing to the people because there are lot of false prophets and teachers, and they are misleading the people. So Peter is trying to align them to the right teachings of God. 2 பேதுருல பார்க்கும் பொழுது அங்க நிறைய கள்ள போதகர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள். அவர்களை சரியான ஒரு போதனைக்குள்ளாக கொண்டு வர வேண்டும் என்று பேதுரு அங்கே எழுதுகின்ற காரியம். எனவே இந்த 2 பேதுரு 3வது அதிகாரத்துல நீங்க முதல் வசனத்துல பார்க்கும் பொழுது, பிரியமானவர்களே, இந்த 2ஆம் நிருபத்தை இப்பொழுது உங்களுக்கு எழுதுகிறேன். Peter is saying, now I am writing the second letter. இந்த காரியத்தை குறித்து சொல்லுகிறார். இதுல அவர் சொல்லுகிற காரியம், இந்த கள்ள போதகர்கள், தவறான போதனையை போதிக்கின்றவர்கள், அவர்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளை பார்த்து பரியாசம் செய்கிறார்கள். The scoffers, they mock at the people of God. ஏன் என்று பார்க்கும் பொழுது, முதலாவதாக அவர்கள் தங்களுடைய சுய இச்சைகளின்படி நடந்து என்று சொல்லப்படுகிறது. These scoffers or the false teachers, they follow their own lust. What does it mean? அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கர்த்தத்துவத்தை நிராகரிக்கிறார்கள், ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை நிராகரிக்கிறார்கள், ஆண்டவருடைய 2வது வருகையினுடைய காரியத்தையும் கேள்வி கேட்கிறார்கள். இப்பேற்பட்ட மக்கள் அவர்கள் தங்களுடைய சுய இச்சைகளுக்கேற்ற பிரகாரமாக சபையை நடத்துகிறார்கள். These scoffers or these mockers, they are mocking at God. They reject the lordship of Jesus Christ. They are twisting and turning the truth of God for their own benefit. இன்றைக்கு கூட பாத்தீங்கன்னா நிறைய கள்ள போதகர்கள் உண்டு, கள்ள தீர்க்கதரிசிகள் உண்டு. ஆனா இன்றைய நாட்கள்ல கள்ள போதகர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள் இவர்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துனுடைய கர்த்தத்துவத்தை மறுதலிக்கிறவர்கள் அல்ல, 2வது வருகையை குறித்து சந்தேகப்படுகிறவர்கள் அல்ல. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை தவறாக போதித்து தங்களுடைய லாபத்திற்காக மக்களிடத்திலிருந்து என்ன தங்களுக்கு லாபம் கிடைக்கும், இல்ல தங்களுடைய பெயர் மகிமைப்பட வேண்டும் என்று சொல்லி அநேக காரியங்களை இந்த நாட்களிலே செய்து கொண்டு வருகிறார்கள். இவர்கள் மத்தியில நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று பேதுரு இங்கே உணர்த்துகிறார். இந்த பேதுருனுடைய நாட்களிலே இருந்த அந்த கள்ள போதகர்கள் கேட்ட ஒரு கேள்வி. There is an argument that these scoffers or the false teachers, they argued during the time of Peter.
what is it? In verse 4, they said, where is the promise of his coming? For ever since the fathers fell asleep, all continues just as it was from the beginning of creation. இவர்கள் கேட்ட கேள்வி என்ன என்றால், அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? நீங்க சொல்றீங்களே ஏசாமி வருவார் ஏசாமி வருவார்ன்ட்டு, எங்க வந்தாரு? இந்த வாக்குத்தத்தம் எங்க நிறைவேறினது? பாருங்க, இவ்வளவு நாள் போயிடுச்சு. ஏசாமி மரித்து உயிரோடு எழுந்தான்னு சொன்னீங்க, ரைட். பரத்துக்கு ஏறினார் சொன்னீங்க, ஓகே. அவர் திரும்ப வருவார் சொன்னீங்க, எங்கே வந்தார்? இன்றைக்கும் அநேக கேட்கின்ற கேள்வி இப்பொழுது 2000 வருடங்களுக்கு மேலாக போய்விட்டது, எங்கே ஏசாமியுடைய வருகை? Even today people are asking us. Even many Christians, they doubt the word of God and they say now it is more than 2000 years. Where is the coming of Christ? And each and every time you are saying the coming of Christ is soon, is near. ஆண்டவருடைய வருகை சமீபமாய் இருக்கின்றது. சமீபம் எங்க? 2000 வருடங்களுக்கு மேலாக போய்விட்டது. பேதுரு அவர்களுக்கு சொல்லுகிற ஒரு காரியம் ஏனென்றால், இவர்கள் சொல்லுகிற காரியம் ஆரம்பத்திலிருந்து இந்த பிரகாரமாக இந்த சிருஷ்டிப்பானது தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கின்றது. இதுல எந்த மாற்றமும் கிடையாது. Right from the beginning, how the creation was, that is what it has been now. There is no change in it. And if you are saying that Christ is going to come and judge, where is this judgment? ஆண்டவர் வரப்போகிறார், உங்களை நியாயம் தீர்க்க போகிறார் என்று சொல்லுகிறீர்களே, என்ன அதற்கு ஆதாரம்? பேதுரு அவர்களுக்கு கொடுக்கின்ற ஒரு ஆதாரம், நோவாவின் காலத்துல ஆண்டவர் நியாய தீர்ப்பை கொண்டு வந்தார். What Peter is saying is, in the time of Noah, God brought judgment on the people. அந்த நாளிலே அந்த நியாய தீர்ப்பு எப்படி வந்தது என்றால், ஜலத்தின் மூலியமாக வந்தது. இப்பொழுது இங்கே பேதுரு என்ன சொல்லுகிறார்? இதே போல ஆண்டவர் நியாய தீர்ப்பை கொண்டு வருவார். அங்கே சகலமும் அழிக்கப்படும், சகலமும் அழிந்து போகும். ஆனால் தண்ணீரினால் அல்ல, அக்கினியினாலே. 7வது வசனத்திலையும் 10வது வசனத்திலையும் பாத்தீங்கன்னா இந்த ஒரு காரியத்தை சொல்லுகிறார். What Peter is saying is, during the time of Noah, God dissolved everything with flood, with water. But the same God is going to come and is going to judge and is going to dissolve everything, is going to remove everything, not with water but with fire. Verse 7 and verse 10 it says, is God going to come? ஆண்டவர் வர போகிறாரா? ஆண்டவர் வந்தா ஆண்டவருடைய வருகையில நியாய தீர்ப்பு இருக்க போகிறதா? ஆண்டவர் நியாயம் தீர்க்க போகிறாரா? Is God is going to come? Is there going to be a judgment? Is there going to be a punishment? Who will be punished? யார் நியாயம் தீர்க்கப்பட போகிறார்? யார் அந்த ஆக்கினைக்குள்ளாக போக போகிறார்? ஆண்டவருடைய வருகையை இன்னும் கேள்வி கேட்டுக்கொண்டு, ஆண்டவருடைய வருகை நிச்சயமாக இருக்காது என்று சொல்லிக்கொண்டு, துணிந்து இன்னும் பாவத்துல அதிகமாக ஈடுபடுகின்ற விசுவாசிகளும் சரி அவிசுவாசிகளும் சரி, ஆண்டவருடைய நியாய தீர்ப்பிலே நியாயம் தீர்க்கப்படுவார்கள். Those who scoff, those who mock at the word of God and the believers of Christ, and those who are going to reject the good news of Christ, those who are going to say there is no coming of Christ, there is not going to be any end, it is going to continue forever, and if those who are going to continue in their sin, the judgment is going to be on these people. நாம போன வாரம் கூட பார்த்தோம், 1 தெசலோனிக்கர் 5வது அதிகாரத்துல 2வது வசனத்திலையும், இன்றைக்கு 2 பேதுருல 3வது அதிகாரம் 10வது வசனத்திலையும் பார்க்கும் பொழுது, ஆண்டவருடைய வருகை எப்படி வரும் என்றால், இரவிலே திருடன் வருகிறது போல வரும். யாரும் எதிர்பாராத ஒரு சமயத்துல ஆண்டவருடைய வருகை வரும். அவருடைய வருகை வரும் பொழுது ஆண்டவருக்கு விரோதமாக நின்றவர்கள் எல்லாரும் அதிர்ச்சி அடைய போகிறார்கள். When the coming of the Lord is going to come as a thief in the night, all of a sudden no one can escape. 1 தெசலோனிக்கர் 5:2 தான் பார்த்தோம், யாருமே தப்ப முடியாது. அப்பேற்பட்டவர்கள் அதிர்ச்சி அடைய போகிறார்கள் ஆண்டவருடைய வருகையை கண்டு. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவருடைய வருகை நிச்சயம் உண்டு என்று அறிந்தவர்கள்,
ஆண்டவருடைய வருகைக்காக ஆவலோடு காத்து கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இது அதிர்ச்சி அல்ல, ஆனந்தமான சந்தோஷமான ஒரு நாள். For the people of God who eagerly wait for the coming of the Lord, this coming of the Lord, the second coming of the Lord, or the day of the Lord, is going to be a day of joy and rejoicing. Because all the sin that has gone no more, all that sin that they have gone through, or the trouble or the problem that they are facing, everything is going to be over. There is going to be new life. And this is what Peter is now talking about, the restoration. முதலாவதாக நியாய தீர்ப்பை குறித்து சொன்ன பேதுரு இப்பொழுது அடுத்ததாக மறுசீரமைப்பை குறித்து அவர் சொல்லுகிறார். இந்த கள்ள போதகர்கள் இல்ல கள்ள தீர்க்கதரிசிகள் இல்ல அவர்களை பின்பற்றினவர்கள் மனிதனுடைய ஞானத்தின் கண்ணோட்டத்தின் பிரகாரமாக காரியங்களை பார்க்கிறார்கள். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் இந்த காரியங்களை எப்படி பார்க்க வேண்டும் என்றால் வேதத்தை சார்ந்த கண்ணோட்டத்தோடு நாம் பார்க்க வேண்டும். The scoffers or the false teachers and prophets, they view with a very worldly view. But we as God's people, we should have this perspective of a biblical worldview. What the Bible is saying about it. 3வது அதிகாரம் 8வது வசனத்துல பேதுரு அங்க சொல்லுகிற காரியம், ஆண்டவருக்கு 1000 வருஷம் ஒரு நாளை போலும். ஒரு நாள் 1000. அவர் சொல்லுகிற காரியம், அவர் சங்கீதம் 94 அவர் அங்கே குறிப்பிடுகின்றார். In chapter 3 verse 8, Peter is saying that for 1000 years is just like one day for the Lord. He is quoting Psalm 90 verse 4. What actually Peter is explaining, 1000 வருஷம் ஒரு நாளை போல என்று சொல்லும் பொழுது பேதுரு அங்க என்ன சொல்றாங்க, இவங்க எல்லாம் கேக்குறாங்க, ஏன் வரல இவ்வளவு நாள் ஆச்சே. ஆண்டவர் நம்மை போல ஆண்டவர் காரியங்களை பார்க்கிறவர் அல்ல. அவருக்கு 1000 வருடம், நம்ம சொல்றோம் 2000 வருஷம் ஆச்சு, 2000 வருஷம் ஆச்சு. இது யார் சொல்றது? மனிதன் சொல்லுகிற ஒரு காரியம். ஆனா ஆண்டவருக்கு அந்த 2000 வருடம் ஒரு சில நேரம் போல, வினாடிகள் போல, இல்ல 2 நாள் போல. ஆண்டவர் அவர் நம்மளுடைய நாம நினைக்கிற மாதிரி இல்ல நாம புரிந்து கொண்டிருக்கின்ற மாதிரி ஒரு நேரம் கிடையாது. God is not working the way we want him to. His timing is entirely different. நம்மளுடைய வாழ்க்கையில கூட நிறைய சமயத்துல ஜெபம் பண்றோம், கேட்கிறோம், ஆனா அந்த காரியங்கள் நடைபெற மாட்டேங்குது, தாமதிக்கின்றது. அப்ப நம்ம கேட்கிற கேள்வி, எங்க ஆண்டவரே இவ்வளவு நாள் நான் ஜெபம் பண்ணனே எங்க? ஆண்டவர் அவருடைய நேரத்துல செயல்படுகிறவர், நம்முடைய நேரத்துல செயல்படுகிறதுக்கு நமக்கு வேலைக்காரர் அல்ல. God works in his time. He is not a servant to work in our time. அவருடைய நேரத்துல அவர் செய்யும் பொழுது அது உங்களுக்கும் எனக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும். ஒருவேளை நீங்க ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கலாம், உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் கூட அதுக்கு ஒரு பதில் கிடைக்காம கூட போகலாம். Sometimes your prayer is not being answered even throughout your life. But the prayer may be answered later on. Or in your life you would have prayed for something and you said, hereafter there is no use in praying for it. So you would have just kept it. இனி அதை பத்தி ஜெபம் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு இருக்கலாம். ஆனா பல வருடங்களுக்கு பிற்பாடு ஆண்டவர் அந்த காரியத்துக்கு பதில் சொல்லுகிறவராக இருக்கின்றார். ஏனென்றால் அவருடைய நேரம். நல்ல ஒரு உதாரணம் வேதத்திலிருந்து பார்க்க வேண்டும் என்றால் சகரியா, எலிசபெத், இவர்கள் இருவரும் பிள்ளை வேண்டும் பிள்ளை வேண்டும் பிள்ளை வேண்டும் என்று ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் பிள்ளையே பிறக்கல. இப்பொழுது வயதானவர்கள் ஆகிவிட்டார். அப்பேற்பட்ட அந்த வயதான this old Zechariah, when he was serving in the temple, அந்த தேவாலயத்துல ஊழியம் செய்யும் பொழுது அங்க தேவதூதன் சொல்லுகிற காரியம், ஆண்டவர் உன்னுடைய ஜெபத்தை கேட்டார். The angel came to Zechariah and said, the Lord heard your prayer. Zechariah யோசிச்சிருக்கலாம், என்ன நான் ஜெபித்தேன். ஏன்னா ஜெகரியாவும் எலிசபெத்தும் ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஜெபித்து இப்ப வயசானவர்கள், இனி குழந்தை பெறுவதற்கான எந்த ஒரு வாய்ப்பும் கிடையாது. ஆனால் ஆண்டவர் இவர்கள் ஜெபித்த அந்த ஜெபத்தை அவர் கேட்டார், அவர் நினைவு கூர்ந்தார், சரியான நேரத்துல அவர்களுக்கு பதில் கொடுக்கின்றார்.
நம்முடைய வாழ்க்கையில பல காரியங்கள் நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கலாம், ஆண்டவர் இடத்துல போராடி கொண்டிருக்கலாம். ஆண்டவரை எப்பொழுதிலிருந்து விடுதலை, ஆண்டவரை எனக்கு ஒரு பதிலை கொடும். ஆண்டவர் நிச்சயம் கொடுப்பார், ஆனால் அவருடைய நேரத்தில் கொடுப்பார். நாம நினைக்கிற காரியம், ஏன் ஆண்டவர் இப்படி டிலே பண்றார்? Why is God delaying this? ஏன் ஆண்டவர் தாமதிக்கின்றார்? ஏன் கேட்டனோ கொடுத்தா என்ன? ஏன் இந்த வாழ்க்கையில எனக்கு கொடுத்தா என்ன? ஏன் இந்த வாரத்திலே எனக்கு கொடுத்தா என்ன? ஆண்டவர் அப்படி செயல்படுகிறவர் அல்ல. அவருக்கு எது கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், இல்ல யார் மூலியமா கொடுக்கணும் என்பதையும் அவர் அறிந்திருக்கிறார். God knows when to give, how to give, or through whom to give. And when it is His time, when it is God's time, it is always a blessing. ஆண்டவருடைய நேரத்துல ஆண்டவர் கொடுக்கும்போது அது நிச்சயமாக ஆசீர்வாதம் தான். இந்த ஆசீர்வாதம் ஆண்டவருடைய இரண்டாவது வருகை ஆசீர்வாதம். இவர்கள் சொல்லுகிறார்கள், ஆண்டவர் தாமதிக்கின்றார். உங்களை ஆண்டவர் ஏன் தாமதிக்கின்றார்? ஆண்டவர் ஏன் தாமதிக்கின்றார்? இல்ல, ஆண்டவர் தாமதிக்கல. 9வது வசனத்தை நாம இந்த மாதத்துல நம்மளுடைய திருச்சபையினுடைய வேத வசனமாக நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். 2 பேதுரு 3:9. ஆண்டவர் தாமதிக்கின்றார் என்று ஒரு சிலர் சொல்லுகிறீர்கள். Some of you are saying that God is delaying. Why God is delaying? ஏன் ஆண்டவர் தாமதிக்கின்றார்? நாம் மனம் திரும்ப வேண்டும் என்று. The coming of the Lord, His second coming has been delayed for our benefit. இதுல நீங்க 2 பேதுரு 3வது அதிகாரத்துல 15வது வசனத்துல பாத்தீங்கன்னா, மேலும் நம்முடைய கர்த்தரின் நீடிய பொறுமை ரட்சிப்பு என்று எண்ணுங்கள். 2 Peter chapter 3 verse 15. நம்முடைய கர்த்தரின் நீடிய பொறுமையை ரட்சிப்பு என்று எண்ணுங்கள். ஆண்டவர் உடனடியாக வந்தா அநேக நியாயத்திற்குள்ளாக வேண்டியவர். எல்லாரும் அழிந்து போனோன்னு ஆண்டவருடைய விருப்பமா? இல்ல, அது ஆண்டவருடைய விருப்பம் இல்ல. யோவான் 3:16 பார்க்கும் பொழுது அழியும்படியும் அல்ல. அதே மாதிரி 1 தீமோத்தேயு 2:4 பார்க்கும்போது, in 1 Timothy chapter 2 verse 4, who desires all men to be saved, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். God wants everyone to be saved. எல்லாருமே ரட்சிக்கப்பட வேண்டும், யாருமே அழியக்கூடாது. இன்னும் சொல்ல போனா இப்படியும் சொல்லலாம், நரகத்துல யாரும் இருக்கக்கூடாது, எல்லாருமே மோட்சத்துல இருக்கணும். இதுதான் ஆண்டவருடைய. God wants hell to be empty and heaven to be full. ஆண்டவருடைய விருப்பமானது. ஆனாலும் அநேகர் ஆண்டவருக்கு விரோதமாக இருக்கிறார்கள். இன்னும் அநேகருக்கு இந்த நற்செய்தி, இயேசு கிறிஸ்துவை குறித்ததான நற்செய்தி இன்னும் தெரியல. அவர்களுக்கு தெரிய வேண்டும் என்றால் நானும் நீங்களும் தான் போய் சொல்லணும். For those people who still do not know the good news of Jesus, the life, eternal life in Jesus Christ, in His second coming, that He will come and take us to be with Him and we will live with Him forever. This good news, many people in this world, they do not know. How can this people come to know about it? It's only through me and you. நீங்களும் நானும் தான் இந்த செய்தியை கொண்டு செல்ல வேண்டியவர்களாக இருக்கின்றோம். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். The Lord will come like a thief in the night. It is going to be sudden, unexpected time and no one can escape. திடீரென்று வரும், யாரும் எதிர்பாராத நேரத்தில் வரும், யாருமே இதிலிருந்து தப்ப முடியாது. ஆண்டவர் நியாயம் தீர்ப்பாரா? நிச்சயமாக நியாயம் தீர்ப்பார். என்ன செய்வார் ஆண்டவர் அங்க? What the Lord will do, He will transform everything. எல்லாவற்றையும் முற்றிலுமாக மாற்றுவார். 10வது வசனத்துல அந்த நோவாவுடைய நாட்கள்ல அந்த ஜலத்தினால எல்லாம் அழிந்து, அதன் பிற்பாடு என்னன்னா ஒரு வாழ்க்கை, புது சிருஷ்டிப்பு, எல்லாமே புதிதானது. நியாய தீர்ப்பிலும் அதே மாதிரிதான் ஆண்டவர் செய்ய போகிறார். எல்லாவற்றையும் அவர் அழித்து புதிய வானத்தையும் புதிய பூமியையும் உண்டாக்க போகிறார். The time of Noah, God destroyed everything through water.
And after the flood, it is nothing but its newness, its new life. And in God's coming, in His judgment, the same thing is going to happen. And God says, after that, there is going to be a new heaven and a new earth. And who is going to be there? இந்த புதிய வானம், இந்த புதிய பூமியில யார் இருப்பார் என்றால் நீதிமான்கள் என்று அவர் சொல்கிறார். Only the righteous. Who are these righteous? யார் இந்த நீதிமான்கள்? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள். Those who are being cleansed by the blood of Christ. These are the righteous who will be fully. அப்போ இருக்கிற நாட்கள்ல நாம எப்படி நடக்கணும்? அவருடைய வருகை இருக்கின்றது. அதற்கு முன்பாக இந்த வாழ்க்கையில நாம எப்படி நடக்கணும்? His second coming is going to come anytime. Before that, how we need to live? Peter is giving here. 2வது அதிகாரம் 2 பேதுரு 3:11. இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறதாய் இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். Since all these things are thus to be dissolved, what sort of people ought you to be in lives of holiness and godliness, waiting for the hastening, the coming of the day of the Lord? நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும் என்றால் பரிசுத்தமும், அங்க அவர் சொல்லுகிற காரியம் இட்ஸ் holiness and godliness. பரிசுத்தமும் தேவ பக்தியும் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். பரிசுத்தம் என்று சொல்லும் பொழுது இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா இட்ஸ் a holy conversation or to live a holy life. இந்த பரிசுத்தமான வாழ்க்கை என்று சொல்லும் பொழுது ஜான் வெஸ்லி அவர் சொல்லுகிற காரியம் இது மனிதர்களுக்குள்ளாக இருக்கின்ற ஒரு காரியம். பரிசுத்த நடக்கை நம்முடைய வார்த்தை, நம்முடைய செயல் எல்லாவற்றிலும் பரிசுத்தத்தை காட்ட வேண்டும். தெய்வீகம் என்று சொல்லும் பொழுது, தேவ பக்தி என்று சொல்லும் பொழுது நமக்கும் ஆண்டவருக்கும் உள்ளான ஒரு உறவு. நம்முடைய வாழ்க்கையானது பரிசுத்தமாகவும் தேவ பக்தி உள்ளதாகவும் இருக்க வேண்டும். ஆண்டவர் தம்முடைய 2வது வருகையிலே வரும் பொழுது உங்களையும் என்னையும் பார்க்கும் பொழுது அவர் பார்க்க போகிறார், நம்ம இடத்துல பரிசுத்தம் உண்டா, தேவ பக்தி உண்டா. In His second coming, God wants to see in you and me the holiness and the godliness. எப்பேற்பட்ட ஒரு பெரிய பெரிய காரியம் இருந்தாலும் சரி, சின்ன காரியம் இருந்தாலும் எல்லாவற்றிலும் ஆண்டவர் எதிர்பார்ப்பது பரிசுத்தமும் தேவ பக்தியும் நம்மிடத்துல உண்டா என்று. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த 2 பேதுரு முதல் 13 வசனங்கள்ல பார்க்கும் பொழுது பேதுரு கள்ள போதகர்களுடைய போதகங்களை அகற்றுகிறார். Peter is dismantling all the arguments of the false teachers. ஏனென்றால் அவர்களுடைய கேள்வி என்னன்னா, இயேசு கிறிஸ்து எப்போ வரப்போகிறார்? நீங்க சொல்றீங்களே வரான்னு, எப்போ வரார்? Even people today want to know when. You are saying Christ is going to come. When He is going to come? Give us the date. Give us the time. அது கேட்டார் போல ஒரு சில கள்ள போதகர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள் நாட்களையும் குறிக்கின்றார்கள். அவர்களை பின்பற்றி அநேகர் போய்கொண்டும் இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் அப்படியாக போகக்கூடாது. ஆண்டவருடைய வருகை எந்த நேரத்திலும் இருக்கலாம். ஆனால் அவருடைய வருகைக்காக ஆவலோடு காத்து கொண்டு இருக்க வேண்டும். அவருடைய வருகையில சகலத்தையும் அவர் புதுப்பிக்க இருக்கின்றார். ஆண்டவர் தாமதம் பண்ணுகிறவர் அல்ல, அவர் பொறுமையும் இரக்கமும் உள்ளவராக இருக்கின்றார். ஆண்டவருடைய நாள் நிச்சயமாக வரும். அந்த நாளிலே ஆண்டவருக்கு விரோதமாக நின்றவர்கள் நியாய தீர்ப்பை அடைய இருக்கின்றார்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளோ ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால பரலோகத்துல அவர் நம்மை சேர்க்க இருக்கின்றார். பேதுரு கடைசியாக சொல்லுகிற இந்த காரியம் 3வது அதிகாரம் 14வது வசனம், chapter 3 verse 14. ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோடே அவருடைய சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். Be diligent that there should not be any spot or blemish in you. எப்படி கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் நாம் எப்படி இருக்க முடியும்? நிறைய காரியம், தவறான காரியம் செய்கின்றமே. ஆமா,
ஆண்டவருடைய வருகையில ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்க்கும் பொழுதும் மற்றவர்களையும் பார்க்கும் பொழுது நாம் எல்லாருமே பாவிகள் தான். ஆனால் உங்களையும் என்னையும் ஆண்டவர் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்களாக அவர் பார்க்க போகிறார். And it's coming when God looks at you and me, God is going to see the blood of Christ in you and me, cleanse us from all our sin. ஆண்டவருடைய வருகை நிச்சயம் உண்டு. ஆண்டவருடைய வருகைக்காக நாம் நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும். நம்முடைய வாழ்க்கை ஒவ்வொன்றிலும் பரிசுத்தமும் தேவ பக்தியும் நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும். அதே சமயத்துல அவர்களும் ஆண்டவருடைய வருகைக்காக அவர்களையும் ஆயத்தப்படுத்த வேண்டும். அவர்கள் அழிந்து போகக்கூடாது. ஒருவரும் அழிந்து போகக்கூடாது. None of them should perish. That is the wish and the love of God, and that is why He sent His only Son, our Lord and Savior Jesus Christ. யாருமே அழிந்து போகக்கூடாது என்றுதான் தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகி இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துல அனுப்பினார். ஒருவரும் அழிந்து போகக்கூடாது. அப்படி என்றால் நீங்களும் நானும் நம்மை நாம் எப்படி ஆயத்தப்படுத்துகிறோமோ அதே போல மற்றவர்களையும் ஆண்டவருடைய வருகைக்காக ஆயத்தப்படுத்த அழைக்கப்படுகின்றோம். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வருகை நிச்சயம். ஆண்டவருடைய வருகை சமீபம். ஆண்டவருடைய வருகையிலே நியாய தீர்ப்பு உண்டு. ஆண்டவருடைய வருகையிலே மீட்பு உண்டு. ஜெபம் செய்வோம். கிருபை மிரக்கமுள்ள எங்கள் பரம தகப்பனே, தேவரீர் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, தேவரீர் உம்முடைய வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கின்றோம். நீர் வருவீர் என்று சொன்னீர். ஆண்டவரே, நாங்கள் விசுவாசிக்கிறோம். Lord, we believe in your word. Lord, we believe that you will come. ஆண்டவரே, உம்முடைய வருகைக்காக காத்திருக்கிற நாங்கள் எல்லா காரியங்களிலும் எங்களை ஆயத்தப்படுத்த கிருபை செய்கிறோம். தேவரீர், அநேக சமயங்களில் இந்த உலகத்தோடு உலகமாக போய்விடுகின்றோம். தேவரீர் அவைகளிலிருந்து எங்களை பிரித்தெடுத்து ஆண்டவரே, இந்த உலகத்தில் இருக்கிற நாட்களில கூட நாங்கள் உமக்கு பிரியமான ஒரு ஜீவியத்தை ஜீவிக்கவும் உம்முடைய வருகையிலே தேவரீர் பரிசுத்தமும் தேவ பக்தியும் நிறைந்தவர்களாக காண கிருபை செய்கிறோம். தேவரீர், இந்த நாட்களிலே எங்களை நாங்கள் ஆயத்தப்படுத்தும் பொழுது பிறரையும் தேவரீர் அப்படியாக ஆயத்தப்படுத்த கிருபை செய்கிறோம். ஆண்டவரே, உம்மிடத்துல நாங்கள் ஜெபிக்கின்றோம். வாரும் ஆண்டவரே, வாரும். Come Lord, come Lord Jesus Christ. In Jesus' name we ask and we pray. Amen. கர்த்தரானவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காப்பாராக. கர்த்தரானவர் தம்முடைய திருமுகத்தை உங்கள் மீது பிரகாசிக்க செய்து உங்கள் பேரில் கிருபையுள்ளவராய் இருப்பாராக. கர்த்தரானவர் தம்முடைய திருமுகத்தை உங்கள் மீது ஏறெடுத்து உங்களுக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் ஒத்தாசையும் வழி நடத்துதலும் நம் ஒவ்வொருவருடனும் நம்முடைய குடும்பத்தின் மக்களுடனும் திருச்சபை மக்களுடனும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்தி காப்பதாக. ஆமென்.